Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைபிள் கேரக்டரோடைய நேம் சாரிபாத் விதவை. சாரிபாத் விதவைன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே எலியாவுடைய ஞாபகம் தான் வரும். ஆமா, பஞ்ச காலத்துல எலியா தீர்க்கதரிசிய போஷிக்கிறதற்காக கர்த்தர் அவரை சாரிபாத் ஊருக்கு அனுப்புறாரு. சாரிபாத்துல ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி நான் கட்டளையிட்டேன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த சாரிபாத் விதவை எலியாவை பராமரிச்சாங்களா இல்லையாங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதத்துல இவங்களுடைய பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. பெயரிடப்படாத இந்த பெண் சாரிபாத் என்ற ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இவங்க விதவைன்னு சொன்ன வேதம் இவங்களுடைய பெயரை சொல்லவில்லை. இவங்க சாரிபாத் ஊரை சேர்ந்த பெண்ணாக இருந்ததுனால இவங்களை சாரிபாத் விதவைன்னு அழைச்சாங்க. இந்த சாரிபாத் ஊரானது ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஆகிய ஏசபேலுடைய தாய்நாடான சீதோனுக்கு தெற்கே சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்துல மத்திய தரைக்கடல் ஓரத்துல அமைந்திருந்துச்சு. விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இந்த இடத்துல அந்த விதவை வாழ்ந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் யெகோவாவை பற்றி கேள்விப்பட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தேவனோடு நெருங்கிய ஐக்கியமுடையவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. அவருடைய சத்தம் கேட்டு நடக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. பஞ்ச காலத்துல எலியா தீர்க்கதரிசி தங்கி இருந்த கேரித்தாறு மழை இல்லாம வற்றி போகுது. அப்போ எலியா தீர்க்கதரிசி கிட்ட தேவன் சாரிபாத்துக்கு போக சொல்றாங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு கர்த்தர் சொல்றாங்க. தேவனுடைய கட்டளையை கேட்ட எலியாவுக்கு கண்டிப்பா குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பத்திற்கு பல காரணங்களும் இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த ஊர் பாகால் தெய்வங்களை ஆராதிக்கிற புறஜாதியா தங்கியிருந்த தேசமா இருந்துச்சு. சுமார் 75 கல் தூரத்துலதான் இந்த விதவையின் வீடு இருந்துச்சு. எதிரியான ஏசபேலின் தாய் நாடான சீதோனுக்கு உட்பட்ட பகுதியா இருந்துச்சு. ஆனாலும் தேவனுடைய கட்டளையை கேட்டு கீழ்ப்படிந்து முழு விசுவாசத்தோடு எலியா துணிந்து புறப்பட்டு போறாங்க. காரணம், அங்கு உன்னை பராமரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைய அவங்க விசுவாசிச்சதுதான். தீர்க்கதரிசி எலியா சாரிபாத்தை அடைஞ்சாங்க. அந்த பட்டணத்து ஒளிமுக வாசல்ல ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த விதவை விறகு பொறுக்கினாதான் அவங்களுக்கு சமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையில உள்ள அந்த விதவைய கண்ட எலியா தேவன் கூறிய விதவை இவங்க தான்னு நினைச்சாங்க. தன்னுடைய வேதனைய இவங்க மூலமாக தான் தேவன் சந்திக்க போறாங்கன்னு விசுவாசிச்சாங்க. எலியா அவங்கள கூப்பிட்டு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர கேக்குறாங்க. தீர்க்கதரிசியுடைய வேண்டுகோளை கேட்ட அந்த விதவை அவருக்கு குடிக்கிறதற்கு தண்ணீர் கொண்டு வர போகிற போது அவளிடம் கொஞ்சம் அப்பமும் கொண்டு வர சொல்லுறாரு. உடனே அந்த விதவை தன்னுடைய ஏழ்மையான நிலைய தீர்க்கதரிசி எலியா கிட்ட சொல்லுறாங்க. பானையில் ஒரு படி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லுறாங்க. மேலும் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன்னு சொல்லுறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு கையில இருக்கிறது கொஞ்சம்தான். அதையும் செலவழிந்த பின்பு பிழைக்கிறதற்கு வழி எதுவுமே இல்லை. மழை இல்லாததுனால தேசத்துல பஞ்சம். இனி வாழ்வோம் என்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. தான் சாவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறத
உணர்ந்து எலியா கிட்ட இப்படி அவங்க சொல்றாங்க. இப்படி சாரிபாத் விதவை தன்னுடைய இயலாத நிலைய எலியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் போது அவங்க உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு உறுதியாக சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எலியாவை குறித்தும் எலியாவின் தேவனை குறித்தும் அறிந்திருந்தாங்க. விதவையுடைய உண்மை நிலையை கேட்ட எலியா தீர்க்கதரிசி உடனே அவங்கள விட்டுக்கிட்டு போகவில்லைங்க. கர்த்தர் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைய அவரு முழு மனதோடு விசுவாசிச்சாரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைய அவரு விசுவாசித்து அவங்க கிட்ட, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வான்னு கேக்குறாங்க. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலான்னு சொல்லறாங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னு அந்த விதவை கிட்ட எலியா தீர்க்கதரிசி சொல்லுறாரு. எலியா தீர்க்கதரிசிய முதலாக இப்பதான் இந்த விதவை சந்திக்கிறாங்க. இந்த விதவை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று எலியா தீர்க்கதரிசி சொன்னதுனால அந்த வார்த்தைய முழு மனதோடு விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டாங்க. விசுவாசிச்சது மட்டும் இல்லைங்க, விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவும் செஞ்சாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்றும், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறீர்களே என்று யாக்கோபு 2:20-22 சொல்லிருக்கு. வேதத்தை அவங்க அறியாதிருந்தும் எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு விசுவாசிச்சு அதை கீழ்ப்படியவும் செஞ்சாங்க. 1 ராஜாக்கள் 17:15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் என்று சொல்லிருக்கு. ஆம், அவங்க முதல்ல போய் அவங்களுடைய மகனுக்கு அப்பம் கொடுக்கல, தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் அப்பம் சுட்டு கொடுத்தாங்க. இப்படி அவங்களுடைய விசுவாசமும் அவங்களுடைய கீழ்ப்படிதலும் அவங்க வீட்டுல பெரிய அற்புதத்தை நடக்க காரணமாக இருந்துச்சு. அந்த அற்புதம் தான் என்ன? கர்த்தர் தேசத்துல மறுபடியும் மழைய கட்டளையிடும் நாள் வரைக்கும் அவங்களுடைய பானையில மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில எண்ணெய் குறைந்து போகவும் இல்லைங்க. அவளும் மகனும் எலியா தீர்க்கதரிசியும் அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் அநேக நாள் சாப்பிடும் அளவுக்கு அவங்க வீட்டுல ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடியது. தினமும் அவங்களுக்கு தேவைக்கு எடுக்க குறையாமல் உணவு வந்துகிட்டே இருக்கு. அவங்களுடைய இந்த வறுமையான நிலையிலும் தனக்குரிய கொஞ்ச உணவையும் அந்நியரை உபசரிக்கும் குணத்தினால பகிர்ந்து கொடுத்தாங்க. தேவன் அவங்களுடைய இந்த குணத்தை கண்டு அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. இப்படி மாவும் எண்ணெயும் குறைந்து போகாமல் ஆசீர்வாதம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கும் நாட்கள்ல அவங்களுக்கு துன்பமும் துக்கமும் வந்துச்சு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற வேத வாக்கு எத்தனை உண்மையானது. ஆம், விதவையின் மகன் வியாதிப்பட்டு இறந்து போயிட்டான். இப்பொழுது அவங்க எலியா தீர்க்கதரிசிய பார்த்து சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று எலியா தீர்க்கதரிசிய பார்த்து சொல்லுறாங்க. எலியா தீர்க்கதரிசி அவளிடம் அவளுடைய மகனை கொண்டு வர சொல்லுறாரு. தன்னுடைய மேல் வீட்டு அறையில தன் கட்டில் மேல அந்த பையனை கிடத்துறாரு.
கர்த்தரை நோக்கி ஜெபித்து பிள்ளைய உயிரோட தாயினிடத்துல ஒப்படைக்கிறாரு. வேதத்துல மரணம் அடைந்த ஒருவனை உயிரோடு எழுப்பிய அற்புதம் இப்பதான் முதலாவது நடக்குது. மரணத்திற்கும் வாழ்விற்கும் அதிபதி பாகால் அல்ல, கர்த்தர் தான் என்பதை விதவையின் மகனை உயிரோடு எழுப்பப்பட்டதன் மூலமாக எலியா தீர்க்கதரிசி நிரூபிச்சாரு. இறந்து போன மகனை திரும்ப உயிரோடு பெற்ற விதவை எலியா தீர்க்கதரிசிய பார்த்து சொல்லுறாங்க, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லுறாங்க. முதல் அற்புதத்தை விதவை அனுபவித்து 5 நாட்கள்ல போஷிக்கப்பட்டு இருந்தாலும் இவங்க கிட்ட என்ன குறை அல்லது பாவம் இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆகாப் ராஜாவின் விக்கிரக ஆராதனைய பயம் இல்லாம கண்டித்த எலியா தீர்க்கதரிசி இவங்களையும் பல முறை எச்சரித்து இருக்கலாம். ஒருவேளை அதனால் தான் இவங்க என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும்னு மனஸ்தாபப்பட்டு சொல்லி இருக்கலாம். சாரிபாத் விதவையின் சரீர வேதனைய சந்தித்த தேவன் அவங்களுடைய ஆத்மாவையும் சந்திக்க விரும்பினாரு. அவரையும் அவரது வல்லமையையும் அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தீர்க்கதரிசி மூலமாக உணவு என்னும் உலக பொருளை பெற்றது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டாங்க. இஸ்ரவேல் தேசத்துல அநேக விதவைகள் இருந்திருப்பாங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசிய தேவன் அவங்க கிட்டெல்லாம் அனுப்பாம சீதோன் நாட்டில் உள்ள சாரிபாத் விதவையிடம் அனுப்புறாங்க. இதனுடைய நோக்கம் புற ஜாதிகளின் தேசத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே. சாரிபாத் விதவையின் விசுவாசம் கீழ்ப்படிதலும் அவள் வாழ்விலும் தீர்க்கதரிசி எலியாவின் வாழ்விலும் அவளுடைய வீட்டாரின் வாழ்விலும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது போல நாமும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நம்மிடத்தில் உள்ள அத்தியாவசியமான பொருட்களை தேவனுக்கென்று கொடுக்கும்போது நம் வாழ்விலும் நம் வீட்டாரின் வாழ்விலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியும் என்பது நிச்சயம். கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய நிலை என்ன? நாம் விசுவாச மார்க்கத்தார்களா? புற ஜாதியான சாரிபாத் விதவையை போன்று விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்கின்றதா என்று நாமும் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.